வேலங்குடியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வேலங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் வையகளத்தூர், வஞ்சினிப்பட்டி, செவ்வூர், பூலாங்குறிச்சி, தெக்கூர் ஆகிய ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் வேலங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அந்தோணிசாமி தலைமையில் வேலங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக ஒன்றிய கவுன்சிலர் ராமசாமி அனைவரையும் வரவேற்றார். திருப்பத்தூர் வட்டாட்சியர்கள் மாணிக்க வாசகம், ஆனந்த், ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் சோமதாஸ் ஆகியோர் முன்னிலையில் கோட்டாட்சியர் பால்துரை சிறப்பு முகாமில் பங்கேற்று உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், பால்வளம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை, ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வாழ்வாதார கடன் உள்ளிட்ட சேவைகளுக்கான 250க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது. முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊர் அம்பலக்காரர்கள், ஜமாத்தார்கள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நிஜாமுதீன் நன்றி கூறினார். வேலங்குடியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வேலங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் வையகளத்தூர், வஞ்சினிப்பட்டி, செவ்வூர், பூலாங்குறிச்சி, தெக்கூர் ஆகிய ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் வேலங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அந்தோணிசாமி தலைமையில் வேலங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக ஒன்றிய கவுன்சிலர் ராமசாமி அனைவரையும் வரவேற்றார். திருப்பத்தூர் வட்டாட்சியர்கள் மாணிக்க வாசகம், ஆனந்த், ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் சோமதாஸ் ஆகியோர் முன்னிலையில் கோட்டாட்சியர் பால்துரை சிறப்பு முகாமில் பங்கேற்று உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், பால்வளம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை, ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வாழ்வாதார கடன் உள்ளிட்ட சேவைகளுக்கான 250க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது.